இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நேரம் நல்ல நேரம். பொதுவாவே நம்ம பெரியவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய நலன் அப்படிங்கறது இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நிச்சயமா ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாஸ்துவே எடுத்துக்கோங்களேன். அக்னி மூலையில நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். இதே மாதிரி நமக்கு தெரியாத வாஸ்து குறித்த மிக அற்புதமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459445. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், பொதுவா நீங்க வந்து நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட துவங்குவீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நேத்தே சொல்லியிருந்தேன், ஸ்ரீ யந்திரம் ஸ்ரீ சக்கரத்தை பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் இந்த விஷயத்த 2 பகுதியா நான் சொல்ல போறேன். இந்த வாரமும் இன்னைக்கும் அடுத்த திங்கட்கிழமை நான் பேசும்போது அதை நான் மற்ற இன்னொரு பகுதியை பத்தி நான் சொல்றேன். நான் ஏன்னா அது ரொம்ப பெரிய டீட்டெயில் சப்ஜெக்ட். 9 432 1440 5400 10800 21600 43200 86400 2,16,000 4,32,000 8,64,000 இந்த நம்பருக்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் தொடர்பு உண்டு. இது நம்ம எப்படின்றது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சக்கரம்னா என்ன, ஸ்ரீ யந்திரம்னா என்ன, அப்போ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு முக்கோணம்னா என்ன, ஒரு 3 கோடு போட்டால் ஒரு முக்கோணம் வரும். 9 முக்கோணம் வரும்னா 27 கோடு இருந்தால் 9 முக்கோணம் வந்துடலாம். வெறும் 9 முக்கோணம் தான், 27 கோடு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் 43 முக்கோணங்கள் அதுள்ள கூர்ந்து பார்த்தால் இருக்கும். அது வந்து சும்மா அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட்லாம் போடுற விஷயம் இல்லை. அதில் என்ன அந்த ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும்னா 4 முக்கோணங்கள் மேல் நோக்கியும் 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கியும் இருக்கும். 2 முக்கோணங்களை அந்த 43 முக்கோணத்தில் 2 தவிர, வெளியில் இருக்க 2 தவிர மற்ற எல்லா முக்கோணத்தோட முனையும் இன்னொரு முக்கோணத்தின் அடிப்பகுதியை தொற்ற மாதிரி தான் இருக்கும். 33 இடத்துல 3 லைன் ஒரு இன்டர்செக்ஷன், 3 லைன் சேரக்கூடிய இடம் வந்து 33 இடம். 2 லைன் சேரக்கூடிய இடம் வந்து 24 இடம். இது வந்து 16 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதுக்குள்ள 14 முக்கோணம், அதுக்குள்ள 10 முக்கோணம், அதுக்குள்ள 8 முக்கோணம், அதுக்குள்ள 6 முக்கோணம், 3 முக்கோணம், அதுக்குள்ள ஒரு முக்கோணம், அதுக்குள்ள பிந்து அப்படின்றதுதான் இதோட விஷயம். 2D தான் வந்து ஸ்ரீ சக்கரம். 3D வெர்ஷன் வந்து மகாமேரு. மகாமேருக்கும் கிரேட் பிரமிட் ஆஃப் காசாக்கும் என்ன தொடர்பு? அப்போ இந்து மதத்தில் வாழ்ந்தவங்க ஸ்ரீ சக்கரன்ற ஒரு விஷயத்தை வந்து வழிபட்டிருக்காங்க. மற்ற மதத்தினர் வந்து பிரமிட்ன்றது வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். அப்போ இந்த விஷயங்கள் எப்படி அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து குலைச்சேவ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி 1983 ஒரு டாக்குமெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஜேர்னலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அந்த விஷயம்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியர்களோட கணித பொற்காலம் எப்போனா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு நீங்கள் சொல்றீங்க. அது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அது தவறு. ஏன்னா அந்த நூற்றாண்டுகளில் அந்த 7லேருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்த கணித மேதைகளால் இது உருவாக்கப்பட்டிருக்காது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு முன்னாடி மிக பெரிய அறிவியல் வல்லுநர்கள் வாழ்ந்த பூமி இது. முதல்ல அவங்க எப்ப வாழ்ந்தாங்க அப்படின்ற முதல் விஷயத்தை கண்டுபிடிங்க, அது ஒரு குழு நியமிங்கன்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல் டாக்குமெண்ட் இருக்கு. இது என்கிட்ட இருக்கு அந்த டாக்குமெண்ட். அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இதோட சயின்ஸ், இதுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு, இதுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புலாம் நான் அடுத்த வாரம் பேசுறேன். இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்ரீ யந்திரம், மகாமேரு, ஸ்ரீ சக்கரம்ன்றது வந்து யாராவது சும்மா கொடுத்து வச்சுங்க இது நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உண்மையிலே ஸ்ரீ சக்கரம் நல்லது, மகாமேரு நல்லது நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு சரியான வித்யா உபாசனைகள் பெறாமல் பூஜை முறைகள் மேற்கொள்ளாமல் இருந்தா அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை யாரும் பண்ண வேண்டாம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் அந்த டெக்னிக்கல் விஷயத்தை பத்தி நான் டீட்டெயிலா பேசுறேன். ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய நலன் பிளஸ் சயின்டிபிக் ரீசனும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீ சக்கரம், மகாமேரு, இதற்கு பின்னாடி அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் புதைந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. முதல் நேர அழைப்புல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், சுரேஷ் பேசுறேன். சுரேஷ் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம். சுரேஷ் சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்களா சார்? ஆமா சார், போன திங்கம் பண்ணது. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? அன்னைக்கே கேள்வி கேட்கறேன் சார். இது ஒரு டவுட், செப்டி டேங்க் வந்துடுது சார். எங்க செப்டி டேங்க்கு வாய்மொழியில போறாங்களே சார். செப்டி டேங்க் வாய்மொழியில போட்டிருக்கீங்க, சரி.
அதான் இப்போ வந்து 2 மூலை போடலான்றாங்க சார். செப்டி டேங்க் வாயு மூலையும் போடலாம், அக்னி மூலம் போடலான்றாங்க. சில பேர் அக்னி மூலம் போடக்கூடாதுன்றாங்க. இல்ல சார், நீங்க அந்த சில பேர் பல பேர்லாம் விட்டுருங்க சார். நீங்க என்கிட்ட பேசும்போது என்கிட்ட கேள்வி கேளுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா பல பேர் கருத்தை நான் ஒத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல அதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது, அதை தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது நல்ல விஷயம் சார். இந்த அக்னி மூலையில வந்து இந்த செப்டிக் டேங்க் போடுறது வந்து சேலம்ல இருந்து உடுமலைப்பட்டில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தோட பழக்கம் சார். அது மிகப்பெரிய தவறு சார். அது வந்து பெண்கள், அதாவது நேத்து கூட ஒரு லேடி வந்து பேசினாங்க, கீதான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் தான் சொன்னேன். தென்கிழக்குல எந்த விதமான பள்ளம், போர், கிணறு, செப்டிக் டேங்க் வரக்கூடாது சார். அதாவது வடமேற்குலயும் பள்ளம் வரக்கூடாது. அப்ப நம்ம செப்டிக் டேங்க் போடணும், எங்க போடுறது? இருக்கிற 4 இடத்துல வந்து இதுதான் பெட்டரான, குறைவான பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடம் சார். அதனால வடமேற்குல போடுறது தப்பே கிடையாது. அது தப்போ தப்பு இல்லைன்றது 2வது விஷயம் சார். ஆனா தென்கிழக்குல போடவே கூடாதுன்றது மட்டும் நீங்க உறுதியா எடுத்துங்க. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. நான் ராணி பேசுறேன், நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராணிமா, சர்ட்டு பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், அது என்னன்னு பாக்கணும், சொல்லணும். என்னன்னு பார்த்து சொல்லணுமாமா? சொல்லுங்க சார். என்னன்னு, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அம்மா, தீதும் நன்றும் பிறதாரா வாராமா. நம்ம வந்து என்னமே வாழ்க்கையம்மா. அதாவது பாரசீக பழமொழி ஒண்ணு உண்டு, தாகித்தவன் தண்ணீரை தேடுகின்றான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பிரச்சனையை தேடிங்கன்னா பிரச்சனை தான் கிடைக்குமா? நீங்க பணத்தை தேடினீங்கன்னா பணம் கிடைக்கும். எப்படி நீங்க பணம் விரும்புனீங்கன்னா பணம் உங்களை விரும்புமா? அப்போ தயவுசெய்து வந்து உங்களுடைய ஆக்சுவலா உங்களோட எண்ணம் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு உள்ளா இருக்குதுமா. அப்போ வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பேசுறீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப வாடகை விட சொந்த விட உங்களுக்கு? சொந்த வீடு சார். அப்போ தயவு செய்து நான் சொல்றேமா, உங்களோட வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் அதுல தவறுகள் இருக்கின்றதுமா. அதை வந்து தயவு செய்து வந்து சரி பண்ணீங்க. அது சரி பண்ணும் பட்சத்தில் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சுகந்தி பேசுறேங்க. சுகந்தி, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்க சார், பேசுங்க. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நன்றிங்க. அக்னி மூலையில கிச்சன் இருக்குங்க, அங்கேயே வந்து பூஜை ரூம் வச்சிருக்கோம் ஷெல்ஃப்ல. தாராளமா வைக்கலாமா. நான் வந்து பூஜை ரூமை பத்தி நீங்க டீட்டெயிலா பேசுறேம்மா. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பெண்களோட ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்துல போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு. என்னமே வாழ்க்கையம்மா. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கடவுளை வந்து ஒன்றிணைந்து வணங்குறோன்றதான் விஷயமா ஒழிய, அது வந்து இருக்கலாம் அப்படின்னா தென்கிழக்குலயும் வடமேற்குலயும் கிழக்கு பார்த்து வீட்டோட நடுப்பகுதியில இருந்து எந்த இடத்துல வேணா இருக்கலாம். ஆனா வடகிழக்குலயும் தென்மேற்குலயும் இருக்கக்கூடாதுமா பூஜை ரூம். நீங்க அதனால நீங்க பயப்படாதீங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நீங்க நம்புற கடவுள் எப்பவுமே கடவுள் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருமா. அது நம்மளா வரவேற்கிறதா. சோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வணக்கங்க மேடம். ஜிஆர் மூர்த்திங்க, கோயம்புத்தூர் மேடம். சொல்லுங்க மூர்த்தி சார். வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் உங்க கூட ஜெயா டிவில இருக்க பேசிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு கால் கிடைச்சது. தேங்க்யூ சார். வந்துங்க, நான் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிருக்கீங்க சார். சரிங்க. வடக்கு பார்த்துங்க. சரி. அது வந்துங்க பொண்ணு மாப்பிள்ள ரூம் அட்டாச் பண்ணீங்க. மாப்பிள்ள ரூமுக்கு கொஞ்சம் அந்த வெளியே கொஞ்சம் இழுத்துட்டுங்க, வடமேற்கு, அதாவது வடமேற்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் இழுத்துட்டுங்க. அப்புறம் முன்னாடி ஒரு போர்ட்டிக்கோ போட்டுக்கிறேங்க. சரி, இல்ல உங்க கேள்வி கேளுங்க சார். நீங்க நான் மத்தெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப கொஞ்சம் பண கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அது சிம்பிளா கேட்டு போயிருக்கலாம் சார். இது எதுக்கு வடமேற்கு, போர்ட்டுக்கோ, ஜேஆர் டிவி, அந்த விஷயம் இந்த விஷயம். சரி, ஓகே மூர்த்தி சார். கூட வந்து அந்த இதை சொன்னாவே தெரிஞ்சது. அதெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து சார், இது வந்து எனக்கு நான் ஒரு சப்ஜெக்ட லவ் பண்றது அப்படின்னா அது இந்த சப்ஜெக்ட் சார். இது உயிர் மூச்சு. நான் வந்து ஒரு விஷயத்த இப்ப கூப்பிட்ட காலர் கூட மறக்க மாட்டேன்னா அது வந்து இன்வால்வ்மெண்ட் சார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க மெசேஜ் கூட எனக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க முதல்ல. என்ன சார்? மெசேஜ் கூட ஜெயா டிவில பாக்க சொல்லிங்க. 6 to 6:45 வந்துருங்க முதல்லங்க. சரி, விட்டுருங்க அந்த விஷயம், விட்டுருங்க சார். இப்ப நான் உங்கள்கிட்ட இப்ப உங்களுக்கு பண பிரச்சனை அவ்வளவுதான் சார். ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகே, நீங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்களா? ஆமாங்க சார். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் சார். வாஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க அந்த வாஸ்து கரெக்ட் பண்ணா இந்த விஷயம் பண்ணணும் சார். லைஃப்ல பச்சை மிளகா சாப்பிடாதீங்க சார். சரிங்க சார். அது வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம். நிறைய வெள்ளை பூசணி சாப்பிடுங்க, உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் ஏற்படும் சார். அப்புறம் வந்து நல்ல ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்ச கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சேலத்துல அன்பழகன், ஆட்டையம்பட்டி பழனியப்பன், கோயம்புத்தூர்ல கவிதா, சித்தார்த், நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க அவங்களை கூப்பிட்டுட்டு நீங்க உங்க ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க.
ஆண்டாள் வாஸ்துன்றது மிகப்பெரிய பிராண்டு சார். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து பரிகாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நேர்மையான ஒரு விஷயம். அதனால அந்த நீங்க வந்து கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஃபுட் ஹேபிட் மட்டும் நான் வச்சுங்க சார். நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சொல்லும்போது நிச்சயமா எல்லாருக்குமே மைண்ட்ல அந்த டவுட் வந்திருக்கும், பச்சை மிளகாக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் சார்? இல்ல, அது வந்து என்னன்னா உணவுப் பொருள்ல சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. பச்சை மிளகான்றது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சிம்பிளா கேட்கறேன், இது ஆன்சர் வந்து நம்ம எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங்கா கொடுத்துட்டோம்னா மக்கள் யாருமே கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்க. ஏன் வந்து ஒரு லாரியிலயோ வண்டியிலயோ வீட்டுக்கு முன்னாடியோ பச்சை மிளகா இந்த படிகாரங்கள்லாம் தொங்க விடுறாங்கன்றதுல அது உண்மையான இது இருக்கு. இப்போ உப்பு எடுத்துட்டு போறோம், ஒரு வீட்டுக்கு உள்ள போகும்போது மஞ்சள் எடுத்துட்டு போறோம்னா ஏன் உப்பு எடுத்துட்டு போறோன்றதா அந்த விஷயம் இருக்கு. ஸோ இது உங்களோட இதுக்கே விட்டுறேன் நான். இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது தவறுன்றது மட்டும் நீங்க நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா. சிறப்பா சார். நீங்க தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எண்மட்டுப்பட்டியில இருந்து பேசுறேன் சார். நம்பர் சொல்லி, வீட்டு நம்பர். உங்க பெயர் சார்? சொல்லுங்க சார். கே பாலமுருகன். சொல்லுங்க சார், பேசுங்க சார். வாழ்க்கை சொல்லுங்க சார். நமது வீடு வந்து சார் மேற்காட்ட வாசல். சரி சார், அது வாசல்லாம் விட்டுங்க, கேள்வி கேளுங்க, நான் வாசல்லாம் நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார். அதாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தொட்டி இருக்குது, வாசல் முன்னாடி. தொட்டி எந்த இடத்துல இருக்கு? வடமேற்கு மூலையில இருக்கு சார். அது தவறு சார், தவறு. அடுத்த கேள்வி சார். அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல, அதான் ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. இப்ப தொட்டிக்கும் அந்த வாசலுக்கும் என்ன சம்பந்தம்? வாசப்படி ஏற இடத்துல தான் தொட்டியே இருக்குது சார். அதாவது வாசலுக்கும் தொட்டிக்கும் சம்பந்தம் இல்ல, தொட்டிக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா? அந்த தொட்டி தவிர அதை மூடிடுங்க, நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சார். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். பெயர் சொல்லுங்கம்மா. நான் சங்ககிரியில இருந்து வெண்ணிலா பேசுறேங்க மேடம். வெண்ணிலா, சொல்லுங்க சார் பேசுங்க. அம்மா வெண்ணிலா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், எது செஞ்சாலும் தடங்களாவே வருதுங்க சார். கடன் பிரச்சனைங்க சார். நீங்க தாங்க சார் சொல்லணுங்க சார். அம்மா ஒரு சின்ன விஷயமா, யானை இருக்கிற இடத்துல தான் வந்து எறும்பும் இருக்குமா, பூனை இருக்கிற இடத்துல தான் எலியும் இருக்குமா, புலி இருக்கிற இடத்துல தான் மானும் இருக்கு, பாறை இருக்கிற இடத்துல தான் நதியும் ஓடுதுமா, ஒரு பாம்பு இருக்கிற இடத்துல தான் தவளையும் இருக்கு. வாழ்க்கை என்பது வந்து சூதாடி பெறுவது இல்லமா, போராடி பெறுவது. அப்போ வந்து கஷ்டம் இருக்குன்னா நம்மளோட ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுங்கம்மா. அந்த கஷ்டம் வந்து ஏதாவது நீங்க இஷ்டம் இல்லாம செஞ்சாதான் கஷ்டம் வருமா. அப்போ நம்ம வந்து அன்அட்டாச்சா இருக்கும் எல்லா ஒர்க்கோட போது உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் வரும். இது வந்து கிழக்கு, இப்ப நீங்க உங்களோட வீடு வந்து கிழக்கு வடமேற்கு தெற்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ள வீடுமா. அது வந்து நீங்க உங்களுக்கு அது வந்து அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க சார். அது எதுங்க? ஆமா, அது நீங்க யாராவது ஒரு நல்ல ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. நீங்க சங்ககிரில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க சார். அங்க பெரிய ஆட்களா இருக்காங்களாமா, அங்க வந்து நல்ல பெரிய ஆட்களா இருக்காங்கம்மா. நீங்க அவங்களை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சரிங்களா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மிஸ்ஸஸ் உமா ஜெயராமன் பெசன் நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உமா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஹாப்பி நியூ இயர். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூமா. சோ கைண்ட் ஆஃப். சார், எங்களுக்கு ஒரு வீடு ஒன்னு இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். சரிம்மா. சவுத் ஃபேசிங். அது ஓகே. அது என்ன ப்ராப்ளம் தெரியல, எப்பவுமே அந்த வீட்டுல நஷ்டமாவே தான் வருது. அம்மா ஒரு சின்ன விஷயமா சொல்லுங்க சார். நீங்க இப்ப சொன்னதை வச்சு, இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். உங்க பேர், உங்க ஹஸ்பண்ட் பேர் ஜெயராமன். ராமனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அதாவது இந்து மதத்தோட அடிப்படையே அந்த இந்து மதம்னாலே ராமன்ற வார்த்தையில முடிஞ்சிருமா. நாராயணா. சரிங்களாமா? ரெண்டாவது எழுத்துனது நாராயணா. ரா. நமச்சிவாயா ரெண்டாவது எழுத்துனது ராவும் சேர்ந்துதான் ராம. சரிங்களா? அப்போ இது ஒரு பெரிய நல்ல பேர் வந்து உங்க கணவர் வச்சிருக்காருமா. சரிங்க. அப்ப ராமர்னு வரும்போதே வடமேற்கு ப்ராப்ளம் வந்துருமா. ஓ சரிங்களா? உங்களோட ப்ராப்ளம் வடமேற்கு. நல்ல ஆளை கூப்பிட்டு அது ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணுங்க. இதுல பரிகாரங்கள் கிடையாதுமா. வாஸ்துல எந்த சூழ்நிலையும் பணத்தை வந்து பரிகாரத்துக்காக இழந்துடாதீங்க. சரிங்க. நீங்க நல்ல ஜோதிட்ட கேளுங்க. அதாவது வந்து இருக்கிற வீடு நல்லதா அப்படிலாம் கேட்கலாம், தப்பு இல்லம்மா. சாரி சார், நான் நடுவுல பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு அது என்ன பண்றது, வச்சுக்கிறதா வித்துடுறதா? இல்லம்மா, ஒரு சின்ன தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது நல்ல தெருக்கூத்து இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? இருக்கு சார். எங்க அப்போ அந்த நல்ல தெருக்கூத்து தான் விற்க கூடாது இல்லம்மா? ஓ, அது நல்ல தெருக்கூத்தாது. நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. நல்ல தெருக்கூத்து தான் விற்க கூடாது, கெட்ட தெருக்கூத்து தான் கண்ண மூடிட்டு வித்துட்டு போயிடலாமா. சரி. சரிங்களா? சோ இதுதான் என்னோட ஆன்சர் உமா.
சவுத் சைடுல தான் இருக்கு அந்த தெருக்குத்தே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. தெற்குல, அதாவது தெருக்குத்தம் 4 நல்லது 4 கெட்டதுமா. சரிங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது வந்து இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஓரலா சொன்னா உங்களுக்கு புரியாதுமா. சரிங்க. நீங்க என்னோட வெப்சைட்ல கூட போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஓகே. நீங்க என்னெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாதுமா. தேங்க்யூ. நீங்க டீடைல்டா என்னோட வெப்சைட்ல கொடுத்துருப்பேன், அதை நீங்க படிச்சாலே நீங்களே அதை வந்து வச்சிருக்கிறதா விற்கணுமான்றதை டிசைட் பண்ணிக்குமா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459445. சார், இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், நீங்க வாஸ்து டிப்ஸ் சொல்ல வேண்டிய நேரம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஏற்கனவே ஒரு காலர் கேட்ட மாதிரி பூஜை ரூம் பத்தி நிறைய பேருக்கு டவுட் உண்டு. பூஜை ரூம் எங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, எங்க வைக்கக்கூடாதுன்றது முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். வைக்கக்கூடாத முதல் இடம் வடகிழக்கு மூலையில வைக்கக்கூடாது, நார்த் ஈஸ்ட் கார்னர். வைக்கக்கூடாத 2வது இடம் வந்து தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர். இதை தவிர வீட்டில் எங்க வேணா வைக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு விஷயமே தெரியாம வடமேற்குல வைக்கக்கூடாது, கிச்சனுக்குள்ள வைக்கக்கூடாதுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. 2வது வந்து இந்த டாய்லெட்டுக்கு முன்னாடி சாமி ரூம் இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். மற்றபடி அது இருக்கக்கூடாது இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. டாய்லெட்டே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுவே வாசலில் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதுக்காக நீங்கள் டாய்லெட் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அப்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அதுக்கு 2 செவர் போடுவாங்க, லோ ரூஃப் போடுவாங்க அந்த 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 பூஜை ரூமுக்கு. அப்புறம் பின்னாடி கேப் விடுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமோட ஹைட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூஜை ரூம்ன்றது ரொம்ப சிம்பிளா இருக்கணும், செவத்துக்குள்ள இருக்கணும். அதாவது கால் மிதிப்படாத மாதிரி. எப்படி கோயில் வந்து கர்ப்பகிரகத்துக்கு மேல கால் மிதிப்படாதோ அந்த அமைப்புல தான் ஒரு பூஜை ரூம் அமைக்கப்பட வேணும். இந்த கும்பல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. பூஜை ரூம்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா, மேபி சைவத்தில் சார்ந்தவங்க கண்டிப்பா காமாட்சி விளக்கு வச்சிருக்கணும். வைணவம் வந்து அவங்க டைப், அவங்களுக்கு தேவையான அவங்களோட ப்ரொசீஜர் படி விளக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படம். ஒவ்வொருத்தரும் பிறந்த திதி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த திதிக்கு உரியான திதி நித்யா படம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து இருந்தா ரொம்ப நல்லது. காமாட்சி ஆண்டாலும் அவங்களோட கணவரோட இருக்கிற படம் வந்து ரொம்ப சிறந்தது. இதோட முடிஞ்சு போச்சு. முருகர் அப்படின்னா பழனி திருச்செந்தூர் தான். இதுக்கப்புறம் வந்து போற கோயில் எல்லாத்தையும் வந்து போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து படத்தை மாற்றுற வேலை வந்து மிகப்பெரிய தவறு. இதுதான் வந்து பூஜை ரூமோட ஸ்பெசிபிகேஷன். நீங்க இதை தவிர அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னா அது வந்து உங்களோட டைம் தான் அவங்க வேஸ்ட் பண்றாங்கன்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சிறப்பா சொன்னீங்க சார். வீடு வந்து எவ்வளவு பெருசா கட்டிடுவாங்க, ஆனா பூஜை ரூம் அப்படிங்கும் போது குழப்பங்களும் ஒரு பயமும் வரும். எந்த இடத்துல வைக்கணும் இறைவனை அப்படின்னு. அதற்கான மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க சார். குமார், ராஜபாளையம். சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வடமேற்கு பிளாட் வாங்கிருக்கோம் சார். வடமேற்கு பிளாட் சார். வடமேற்கு பிளாட் கரெக்ட். வடமேற்கு வடக்குல தெற்குத்து இருக்கு, மேற்குல தெற்குத்து இருக்கா? அதுக்கு தெற்குத்துங்கிறது என்ன சார்? அது இல்ல, வடமேற்கு பிளாட்னா அதுக்கு 2 தெற்குத்து இருக்கும் சார். ஒன்னு மேற்குலயும் தெற்குத்து இருக்கும், வடக்குலயும் தெற்குத்து இருக்கும் சார். ஆமாங்க ஆமாங்க. 2 இருக்கான்னு கேக்குறேன். 2 இருக்கு. 2 இருந்தா தவறு சார். அது தவறு சார். அடுத்த கேள்வி சார். இல்ல, அது வடகிழக்கு சைடுல வந்து ரூம் அமைக்கலாமான்னு கேக்குறேன். வடகிழக்கு சைடுல ரூம் அமைக்கலாமா? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? வடமேற்கு பிளாட், அதுல வடகிழக்குல ரூம் அமைக்கலாமான்னு கேக்குறீங்க. வடகிழக்குல ரூம் அமைக்கலாம். நான் சின்ன விஷயம் சொல்றேன் சார். பாத்திரமே வந்து கீழே வந்து பேஸ் இல்லாம இருக்கு, பெரிய துவாரத்தோட இருக்கு. அது வந்து அதோட பர்பஸ் என்ன? நீங்க அதுல வந்து சைடுல துவாரங்கள் இருக்கு, அதை அடைக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. அந்த இடமே தவறு சார். தயவுசெய்து அந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க. அந்த இடத்துல வாழ்றதுக்குன்னு சில மனிதர்கள் இருக்காங்க சார். அது வந்து
அவங்களுக்கு வந்து அந்த இடம் சூட்டபிள். உங்களுக்கு நீங்க ஃபேமிலியோட பையன் வந்து ஊனமுற்ற பையன் சார். எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி இதுதான் விஷயம் சார். அதாவது நான் சொல்றேன் சார், அதாவது தவறான இடத்த கூட ஒருத்தர் வாழலாம், அவன் உயிர் போகணும், அதோட ரோட்டுக்கு வந்துடலாம் யாராவது சொன்னாங்கன்னா அது படு முட்டாள்தனம் சார். அந்த இடம் இயற்கையாக ஒரு விதவை, கணவனை பிரிந்த பெண், மனைவியை பிரிந்த கணவன், உடல் ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி கொண்டவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இளவயது மரணம், இந்த விஷயத்தை கண்டிப்பா உருவாக்கும் சார். உங்களுக்கு உருவாக்கிடுச்சு. இப்போ உங்க பையனோட அது போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அடுத்த ஜெனரேஷன் அது தொடரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அதோட போகணும் சார். நான் வந்து இப்பதான் பிளாட் வாங்கியிருக்கிறேன். இல்ல அதுதான் சார், உங்க பையனுக்கு இப்படி இருக்க போய் தான் அந்த பிளாட் உங்களால வாங்க முடியும் சார். எப்ப நீங்க நான் சொன்னா உங்களுக்கு புரியாது சார். ஏன்னா நம்மாழ்வார் பிறக்கிறதுக்கு 350 வருஷங்களுக்கு முன்னாடியே பெருமாள் அவருக்காக புளிய மரமா உட்கார்ந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு சார், ஆழ்வார் திருநகரி. அப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு விஷயம் இல்ல சார். கர்மா, நேத்து கூட கர்மாவை பத்தி பேசினேன். இட்ஸ் அ கார்மிக் எஃபெக்ட் சார். அது எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு தான். அதனாலதான் அந்த இடம் உங்களால வாங்க முடிஞ்சது. தயவுசெய்து அந்த இடத்த கொடுத்துருங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். உங்க பையனுக்கு வந்து அந்த நம்ம ஹெல்த் ரீதியா ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா அவர் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி ஒரு அருமையான கோவில் சார். முடிஞ்சா ஒரு வாட்டி கூட்டு போயிட்டு வாங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. ஹலோ, பெயர் சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. டிவி பாக்காதீங்க, போன்ல சார்ட்ட பேசுங்க. அம்மா சார் நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சித்ராஜ், பாராசூர், திருவண்ணாமலை மாவட்டம் சார். சரிம்மா. இப்போ நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். சரி. அதுல வந்து மேற்கு பார்த்த மாதிரி வாசிப்படி வச்சிருக்கோம் சார். சித்ரா உங்க கேள்வி கேளுங்க. நான் வந்து வீடோட அமைப்பு அப்புறம் நான் யூகிச்சுக்கிறேன் சார். நாங்க மேற்கு பார்த்த மாதிரி வாசிப்படி சார். அதுல வந்து இந்த பக்கம் மூலியா, இடது பக்கம் மூலியா வாசிப்படி வச்சிருக்கோம் சார் நாங்க. சரிம்மா, கரெக்ட் தாமா. அது வைக்கலாமா? இல்ல கரெக்ட். மேற்குல இடது பக்கம் ஒட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுமா, நல்ல விஷயம், கரெக்டா பண்ணிருக்கீங்கம்மா. மத்த விஷயங்கள் எதுவும் தவறு பண்ணாம இருங்க. பள்ளம் போர்ல அப்படின்னா நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சித்ரா, வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். நாமக்கல் சங்கர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சங்கர் சார் பேசுங்க. சங்கர், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு மேற்கு பார்த்து வீடுங்க ஐயா. சரி. எனக்கு வந்து பக்கத்து வீட்டுல வந்து சண்டை சித்தம் ஏற்படுதுங்க. அதுல வந்து வடக்கம் கிழக்குனே பொது சோறு ஒட்டி வருதுங்க எனக்கு. சரி. அது சார் எதுக்கு ஒரு ரெமெடி உண்டுங்களா? இல்ல உங்களோட கேள்வி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வருதா உங்களுக்கு, என்ன சொல்லுங்க? ஆமா சார், வடக்கிலையும் கிழக்கையும் பொது சோறு வருது சார். மேற்கு பார்த்து வீடுங்க சார். வடக்கும் கிழக்கும் உங்களுக்கு பொது சுவரா? ஆமா சார். ஆனா வாசல் படி வந்து வடக்கு. இல்ல வடக்கும் கிழக்கும் உங்களுக்கு பொது சுவர். ஆமாங்க ஆமாங்க ஐயா. அந்த இடத்துல வசிக்கிறதே வந்து சரியான விஷயம் கிடையாது சார். நான் சொல்றது கஷ்டமா இருக்கலாம், வீடு கட்டுறதே கஷ்டம், வாங்குறதே கஷ்டம், நீ பாட்டு சும்மா வித்துட்டு போன்னு சொல்லி நான் திட்டலாம். நீங்க நான்லாம் அடிபட்டு வந்தனால நான் சொல்றேன் சார். எனக்கு வந்து இது வந்து வியாபாரம் இல்ல சார், எனக்கு வந்து வாழ்க்கை, என்னோட உணர்வு. நல்லா சொல்றேன், புரிஞ்சுங்க. அந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க சார். நல்லா அது சீக்கிரம் போய் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம் நாங்க ரேவதி புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க ரேவதி சார்ட்ட பேசுங்க. ரேவதி, வாழ்க வளமுடன். எதுக்கு உங்களுக்கு ரேவதின்னு பேர் வச்சாங்க? அம்மா ரேவதின்னு எதுக்கு பேர் வச்சாங்கம்மா? சார் நீங்க ரேவதி நட்சத்திரமா? இல்லங்க சார், விசாக நட்சத்திரம் சார். ஏன் ரேவதின்னு ஆச்சரியமா இருக்க, வித்தியாசமா வச்சிருக்காங்க, சொல்லுங்கம்மா. அதான் வீடு மனை எதுவும் வாங்குற வாய்ப்பு எதுவும் இருக்குங்க சார்? வீடு மனை வாங்க. கணவர் என்ன ஒர்க் பண்றாருமா? கணவர் நிஜாம் பாக்ல சேல்ஸ்மேனா இருக்காங்க சார். நீங்க இப்ப நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? வாங்க முடியும்னு சொல்லணுமா, வாங்க முடியாதுன்னு சொல்லணுமா? நாங்க வாங்கணும்னு இல்லதாங்க சார் இருக்கோம். அப்ப கண்டிப்பா வாங்குவீங்கம்மா. நீங்க யாருக்கும் போன் போட்டு நான் நல்லா இருப்பேன்னு கேட்டா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கம்மா. சார் நான் நல்லா இருக்கிறேன் சார், இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி தான் கேட்கணுமா எப்பவுமே. எந்த இதுக்கு நீங்க யார்கிட்ட கேட்டாலும், ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்த்தா கூட. சோ நீங்க வந்து இந்த கேள்வியோட ஃபார்மேட்டை மாத்திங்க. நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா? அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இவங்க கேட்ட மாதிரி பொதுவாவே ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கோ ரொம்ப இன்றியமையாத தேவை அப்படின்னாக்க பணம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனை ஈர்க்கறதுக்கான வழிமுறைகள் டிப்பா சொல்லுங்களேன். ஓகே, நல்ல விஷயம். நான் இனிமேல் வாரம் இந்த வாஸ்து டிப், ஆன்மீக டிப் மாதிரி பணத்துக்கு ஒரு டிப் சொல்லலான்னு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 600-700 டிப்ஸ் இருக்கு. அதுல முதல் விஷயம் உதவி. உதவின்றது வந்து ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரு கேட்கல, கடவுள் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி அமைச்சிருக்காரு. அது
அப்போ நம்மளால வந்து ஒரு 1 லட்ச ரூபா கேட்கறாங்க, நம்மளால கொடுக்க முடியும்னா அட்லீஸ்ட் 5000 கொடுங்க, கடன் வாங்கியாவது கொடுங்க, தப்பு கிடையாது. எவன் இறைக்கிற கணம் தான் சுரக்கம், யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்லா இருக்க முடியும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் ரிசர்ச் பேஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா திருத்துருவா சுத்தி தான் ரிசர்ச் பண்ணி தான் எல்லா விஷயமே நான் பேசுறேன். உதவின்னும் போது எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னு கிடையாது. நான் இந்த ஒயின் ஷாப்ல இருக்கக்கூடிய இந்த குடிகாரர்களோட பிஹேவியர் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டாஸ்மாக் வாசல ஒரு 2-3 நாட்கள், அப்புறம் 2-3 வாரங்கள்லாம் நான் ஸ்டடி பண்ணிருக்கேன் லுங்கி கட்டிட்டு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலையில வந்துருவாங்க 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு, சார் ஒரு 5 ரூபா கம்மியா இருக்கு சார்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் வருவா, அவன் சரி 5 ரூபா தானே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் எல்லார்ட்டையுமே 5 ரூபா வாங்கி குடிக்கிறதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்கெல்லாம் உயிர் வாழ்றதே வேஸ்ட், நாட்டுக்கு இவங்கெல்லாம் தேவையே கிடையாது. இது போன்ற ஆட்களுக்கு உதவக்கூடாது. அதாவது the good money with good people will construct the world, good money with bad people will destruct the world. மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உதவின்றது ரொம்ப முக்கியம். யார் உங்ககிட்ட கேட்டாலும் உங்களால நிறைய கொடுக்க முடியலாம் கூட கொஞ்சமாவது கொடுங்க. கை எப்பவுமே இப்படிதான் இருக்கணும், எப்பவுமே இப்படி போகக்கூடாதுன்றத வந்து பணக்காரனாக ஒரு பணத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் வழிமுறையா ஞாபகம் வச்சுங்க. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் கணேசன் மேடம். சொல்லுங்க சார். சார் வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் என்னோட பேர் கணேசன் சார். நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா? இல்லைங்க சார். சார் உங்களுடைய கேள்வி கேளுங்க. கேளுங்க சார். சார் நான் பணம் நிறைய சம்பாதிக்கும் சார், வருமானம்லாம் வருது, ஆனா அதுக்கு மேல செலவு நிறைய ஆகிட்டே இருக்குங்க சார். சரிங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பணம் இன்னும் நிறைய, அதாவது செலவு யார் செலவு பண்ணனா அவங்ககிட்ட தான் சார் பணம் வரணும். அதுதான் ரூல் சார். பணத்தோட ரூல் நம்பர் 1 அதுதான். இப்ப நீங்க பணத்தை செலவு பண்ணலன்னா பணம் வராது சார். பணம் வருமா வரக்கூடாது உங்களுக்கு? பணம் வேணும் சார். ஆனா நான் இப்படி பண்ணாலும் நானும் எவ்வளவுதான் கையிருப்பு வச்சு பாக்குறேன் சார், இருந்தாலும் அதுக்கு தகுந்த சார் நீங்க கையிருப்பு இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட பணம் கிடையாது சார். என்கிட்ட லேண்டா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸா இருக்கலாம், எனக்கு சொந்தன்றது. என்கிட்ட இப்ப நீங்க கேஷ் கேட்டா இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும் சார், எப்ப எனக்கு பணம் தேவைப்பட்டாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, யூனிவர்ஸ் இருக்கு, ஆண்டாள் இருக்கு, பிரபஞ்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். தயவுசெய்து அந்த ஸ்கேர்சிட்டியோட இருக்காது சார். வீடு வாடகை வீட்டுல இருக்கு சார். இல்ல, நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்லி தரேன் சார். கணேஷ் சார், சின்ன விஷயம். உங்க வீட்டுல மளிகை 10 நாளைக்கு ஒரு வாட்டிங்களா, மாசம் வாங்குவீங்களா? மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குவோம். ஓகே, நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, மாசம் ஒரு வாட்டி வாங்குங்க. வீட்டுல மளிகை பொருள் எப்பவுமே பாதி ஆகக்கூடாது சார், எப்பவுமே ஃபுல்லா இருக்கணும் சார். ஒரு நிறை தான் இன்னொரு நிறைய கொண்டு வரும் சார், குறை குறையதான் கொண்டு வரும். நீங்க உங்க பிரச்சனை தீர இது வழி சார். வாடகை வீடு தவறான வீடு, அது வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு 3மே ப்ராப்ளம் உள்ள வீடு சார். வாசல் தெற்கு பார்த்த வாசல் இருக்கு ஐயா. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் விஷயமே இல்ல ஐயா. வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு 3மே ப்ராப்ளம் உள்ள வீடு. அந்த வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணுதான், சும்மா வெளியில இருக்கிறதும் ஒண்ணுதான். நல்ல வாடகை வீட்டுக்கு போங்க, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சஞ்சீவ் பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? விருதுநகர் மாவட்டம் செவ்வாய்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், பேசுங்க சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் நாங்க தெற்கப்பாத்த வாசல் வீடு, சொந்த வீடு தான் சார். ஆனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். நகையெல்லாம் பேங்க்லயே இருக்கு, வெளியே வரவே மாட்டேங்குது சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் அச்சு தொழில் பாக்குறேன் சார். ஓகே சார். சின்ன பசங்க ஏதாவது படிக்கிறாங்களா? ஆமா சார், எல்லாம் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ஒன்னு 10 படிக்காங்க, ஒன்னு 9 படிக்காங்க. என்ன படிக்க வைக்க போறீங்க? நாங்க இப்போதைக்கு அது ஒண்ணும் முடியல இல்லை சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? என் பேர் சஞ்சீவி. சஞ்சீவி சார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். என்னுடைய அப்பாவோட தாத்தா தினசரி சுதேசமித்திரன் பத்திரிகையோட ஓனர் சார், டி.எஸ். சொக்கலிங்கம் பிள்ளை. ஒரு பெரிய ஃபேமிலி. ஆனா எங்க அப்பா படிக்கல, சாதாரண ஒர்க்கர். எங்க வீட்லயும் நகை அடமானம் வச்சு சொத்தை வித்து தான் என்னையும் பிஇ படிக்க வச்சாங்க, எம்பிஏ படிக்க வச்சாங்க. இந்த அளவுக்கு நான் வந்தது காரணம், கஷ்டம் இருந்தாதான் சார் அந்த வாழ்க்கையை சுவைக்க முடியும் சார். கஷ்டமே படாம உங்களுக்கு 50,000 கோடி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? சோ கஷ்டத்தை பத்தி ஒரி பண்ணாதீங்க. பசங்களை நல்லா படிக்க வைங்க சார். உங்களோட ப்ராப்ளம் வடமேற்குல ப்ராப்ளம் இருக்கு சார் உங்க வீட்டுல. அப்ப வடமேற்கு சரியா சொல்லுங்க சார். வடமேற்கு அதாவது தெற்கப்பாத்த வாசல் சார். இல்ல ஐயா, அது வேணாம். உங்களோட ப்ராப்ளம் வடமேற்கு. நீங்க வடமேற்கு நல்ல ஒழுங்கா சரியா அமைஞ்சிருக்க இடத்துக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சஞ்சீவி. கூடுமான வரைக்கும் திருத்தங்கல்ல ஒரு பெருமாள் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா சார். இந்த பெருமாள் பேர் என்ன சார்? நிடநாராயண பெருமாள். அந்த பெருமாளை புடிச்சுங்க, பெரிய வாழ்க்கை வாழ முடியும். நல்லவேளை இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
அந்த பெருமாள் உங்களுக்கு பணத்தை கொட்டுவார் சார். நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சில நேரம் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், அதனைத் தொடர்ந்து டிப்ஸ், வாஸ்து டிப்ஸ் கொடுத்தீங்க. முக்கியமா பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொன்னீங்க. நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை ஸ்ரீ சக்கரத்தோட அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். கேட்கல. தேங்க்யூ.